வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோகிணி அருந்தவச்செல்வம். கொழும்பு 13 ராஜராஜேஸ்வரி அம்பாள் ஆலய பாலஸ்தான வைபவம் எதிர்வரும் திங்கட்கிழமை இடம்பெறவுள்ளது. கொழும்பு 13 கொட்டாஞ்சேனை விவேகானந்த மேட்டுத்தெரு அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் தேவஸ்தான பாலஸ்தாபம் எதிர்வரும் திங்கட்கிழமை இடம்பெறவுள்ளது. எதிர்வரும் 31ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணி 12 நிமிடம் வரை உள்ள மேடலக்கண சுபமுகூர்த்த வேளையில் நடைபெறவுள்ளது. ஆலய ஸ்தாபகர் இறையிசை திலகம் சிவஸ்ரீ சாம்பசிவ மணிக்குருக்களின் ஆசையுடன் இந்து மத குறிப்பீடாதிபதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் தலைமையில் நடைபெறவுள்ளதாக தேவஸ்தான நிர்வாக சபையினர் தெரிவித்துள்ளனர். எதிர்வரும் சனிக்கிழமை இடம்பெறவுள்ள தேய்பிறை அஷ்டமி வைரவர் வழிபாடு தொடர்பில் ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் விளக்கம் அளித்துள்ளார். எதிர்வரும் 22ஆம் தேதி சனிக்கிழமை தேய்பிறை அஷ்டமி ஆகும். இங்கு மக்கள் வைரவ பெருமானை வேண்டி வழிபாடு செய்வார்கள். அந்த அஷ்டமி நவமி தொடர்பாக இந்து மத குறிப்பீடாதிபதி மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வரும் சனிக்கிழமை 22/3/2025 அன்று தேய்பிறை அஷ்டமி திதி. பொதுவாகவே இந்த அஷ்டமி நவமி என்றால் யாருமே எந்த சுப காரியங்களும் செய்வதில்லை. அந்த அஷ்டமி நவமியை ஒதுக்கி வைத்துக் கொள்வார்கள். இதனாலே மனவேதி அடைந்த இந்த அஷ்டமியும் நவமியும் ஒரு நாள் இறைவனிடத்திலே சென்று மகாவிஷ்ணுவிடத்திலே சென்று பிரார்த்தனை செய்து வேண்டினார்களாம். சுவாமி, இந்த 15 திதிகளுக்குள்ளும் இந்த அஷ்டமி நவமி என்று வருகின்ற பொழுது எங்கள் இருவரையும் எல்லோரும் ஒதுக்குகிறார்கள், ஏளனம் செய்கிறார்கள், எங்களை யாரும் கணக்கெடுப்பதில்லை. எனவே எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும், ஏழ்வாறு ஒரு சாபத்தை எங்களுக்கு கொடுத்தீர்கள் என்று மகாவிஷ்ணுவிடத்தில் இந்த அஷ்டமியும் நவமியும் சென்று கேட்டதாம். அப்பொழுது இறைவன், கவலையை விடுங்கள், யாராக இருந்தாலும் மனம் கவலைப்படக்கூடாது, நீங்கள் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை தருகிறேன் என்று இந்த அஷ்டமி திதியிலே நான் கிருஷ்ணாவதாரம் எடுப்பேன் என்றும் நவமிக்கு நவமியிலே ராமனாக அவதாரம் எடுப்பேன் என்றும் ஆசை கொடுத்தாராம். அந்த அஷ்டமி நவமியும் சந்தோஷப்பட்டதனையாம். எனவே இந்த அஷ்டமியிலே கண்ணன் பிறந்ததினாலே கோகிலா அஷ்டமி, கிருஷ்ண அஷ்டமி என்று இந்த ஆவணி மாதம் அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் பிறந்தான் என்று இந்த பாடிக்கொள்வார்கள். அதே போல ராமர் நவமியிலே ராமாவதாரம், ராம நவமி என்று கொண்டாடுகிறோம். எனவே இந்த அஷ்டமி திதியும் நவமி திதியும் அவருடைய வேண்டுதலுக்கிறங்க இறைவன் அந்த 2 திதிகளிலும் அடியவர்கள் பிரார்த்தனை செய்கின்ற வகையிலே கோகிலாஷ்டமியிலே வழிபாடு செய்து கிருஷ்ணனை வழிபாடு செய்வதும், ராம நவமியிலே ராமரை வேண்டி பிரார்த்தனை செய்கின்ற வகையிலும் இந்த கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரம் இரண்டும் இந்த அஷ்டமி நவமியிலே எடுத்ததார் என்று அந்த அஷ்டமிக்கும் நவமிக்கும் பெருத்த ஒரு சந்தோஷமாம். எனவே இந்த அஷ்டமி நவமி ஆகிய இரண்டுக்கும் சந்தோஷம் ஏற்பட்டதாம். அதேபோல் இந்த தேய்பிறை அஷ்டமி ஆகிய சனிக்கிழமை பைரவ பெருமானுடைய வழிபாடுகள், பைரவரை வேண்டி வழிபாடு செய்வது, நெய் விளக்கு போடுவது, சிகப்பு திரியிலே விளக்கு போடுவது என்று ஒரு சிறப்பானதாக. இப்பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் இந்த வழிபாடுகளை, தேங்காய் பாதியிலே நெய் விட்டு திரி போடுவார்கள், எலுமிச்சம்பழத்திலே கிண்ணமாக்கி திரி போட்டு நெய் போடுவார்கள். இப்பொழுது பூசணிக்காயை வெட்டி நெய் ஊற்றி திரி போடுகிறார்கள் என்று பேசுகின்றவர்களும் உண்டு. அது அவரவருடைய நம்பிக்கையை பொறுத்தது. ஆன்மார்த்த வழிபாடுகளுக்கு எவரும் எப்படியும் செய்து கொள்ளலாம், அது அவருடைய விருப்பம். தேசிக்காயிலே விளக்கேற்றலாம், தேங்காய் பாதியிலே விளக்கேற்றலாம் என்று அவரவர் விரும்புகிறார்கள். இப்போ இதுக்கு விதி இருக்கிறதா என்றால் இல்லை, அது அவருடைய சந்தோஷம், அவருடைய விருப்பம். கல்லை எடுத்து வைத்து தான் கடவுள் என்றால் கடவுள் தான், இரும்பை எடுத்து வைத்து இதுதான் கடவுள் என்று அவன் விரும்பினால் அவனுக்கு அதுதான் கடவுள்.
மனம் கொண்டதுதான் மாளிகை, மனம்தான் எல்லாவற்றையும் காரணம். தனிப்பட்ட முறையிலே ஆத்மார்த்தமாக செய்யப்படுகின்ற வழிபாடுகளுக்கு விதி கிடையாது. அந்த வகையிலே இந்த தேய்பிறை அஷ்டமியிலே வைரவ பெருமானை நாம் வழிபட்டு அருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுடன் இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.